ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க இன்ஸ்டெக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். க்ரூட் ஆயில் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலலாம் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட நமக்கு 9600 ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் மூலயமா 9960 மறுபடியும் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு விதமான நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஈரான் நியூஸ் ஏஜென்சி எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சீக்கிரமாக வந்து ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஃபைனலுக்கு வந்துருவாங்க, அதாவது இந்த வார் வந்து சீக்கிரமாக வந்து என் பண்ணிடுவாங்க, இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஏஜென்சி வந்து கொடுத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஈரான் லீடர் காமினி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நியூக்ளியர் ப்ராஜெக்டை வந்து நாங்கள் வந்து கைவிட முடியாது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது மூலியமா க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் சப்ளை வந்து கிரியேட் ஆயிருக்கு நேற்று ஈவினிங். ஓகே, இன்னைக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலில் எஸ்டர்டேவே நம்ம வந்து இந்த சப்போர்ட் பார்த்துருந்தோம், அதாவது 9159 தான். ஸோ இப்போ இருக்கிற ஒரு ஃபைனல் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் வைக்கிறப்ப தான் நமக்கு வந்து செல்லிங் கண்டினியூஷன் ஆகும். இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்டே க்ளோஸ் வந்து 9342, 9342க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் இல்லை 9159க்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தாலும் அகைன் வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 9916, நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 9159. ஸோ இந்த சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பனிங் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து டவுன் சைடு வந்து பாசிபிள். எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்காது, ஏன்னா $0.22 வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ அதனால கேப் டவுன் ஓப்பனிங் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சப்ளை தான். ஓகேங்களா? ஒரு சப்ளை ரிசல்ட் தான் கொடுத்துருந்தது. நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 287 இந்த ஜோன். நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 287, ரெசிஸ்டன்ஸ் வந்து 295.5. ஏன் அப்படின்னா இதை தாண்டி போகலை, ஏன்னா 297 பிரேக் அவுட் பண்ண 303 வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ மறுபடியும் இதை தாண்டி போகலை. ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார போயிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. 295.95ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 287ங்கிறது சப்போர்ட் ஜோன். இப்போ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் பை தான். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்து 4640 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையிங் ஜோன் தான். இப்போ கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல்டுக்கு வந்து பிரேக் அவுட் பாயிண்ட் தான் ட்ரா பண்ணியிருக்கேன், ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணலை. ஸோ சப்போர்ட்டுங்கிறது 1,58,544, பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 1,60,267. ஒரு பேரலல் சேனலில் போயிட்டு வந்துட்டு இருக்கனால ஒரு பை சைடு பிரேக் அவுட் நடந்தால் கண்டினியூஸாக கோல்டு மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சில்வர் அதே மாதிரி தான். ஸோ சில்வரும் ஒரு சேம் கான்செப்ட் தான். 2,76,408ங்கிறது பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 2000 to 3000 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சில்வரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் அதே மாதிரி தான். எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரலல் சேனலில் தான் கிரியேட் பண்ணிட்டு நிற்குது. ஸோ அந்த பேரலல் சேனல் பை சைடை பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு, இல்லைனா லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த லோ சைடை மட்டும் நான் வந்து சப்போர்ட்டாக எடுத்திருக்கேன், ஏன்னா பையில் தான் போயிட்டு இருக்குங்கிறனால 1354.40 பிரேக் அவுட் பண்ணால் பையிங் கன்ஃபர்மேஷன், இல்லை அப்படின்னா 1334ங்கிறது நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் மார்னிங் கொஞ்சம் வந்து பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஏன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கனால 9159. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி எப்படிங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 112 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ எல்லா மார்க்கெட்டும் அப்படிதான். இப்போ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் மார்க்கெட்டெல்லாம் 114 பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் புல்லிஷ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 116 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாசிட்டிவ்ல போகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈரான் யூஎஸோட வார் வந்து சீக்கிரமா நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஏஜென்சி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிற்க போதோ இல்லையோ இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கனாலே அந்த இடத்துல கொஞ்சம் வந்து இம்பாக்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ MSCI குளோபல் இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.48 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ்ல இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் கொஞ்சம் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. க்ரூட் ஆயிலும் கொஞ்சம் சப்ளைல இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் எல்லாம் எடுக்கிறப்ப ஒரு பை சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே. ஓகே, இப்போ ஏடிஆர் வேல்யூஸ் எப்படிங்க இருக்கு அப்படின்னா இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் மைனஸ்ல இருக்கு. ஐசிஐசி விப்ரோ எல்லாம் ஹெச்டிஎஃப்சி இன்ஃபோசிஸ் ரெண்டு மட்டும் நெகட்டிவ்ல இருக்கு. ஐசிஐசி விப்ரோ எல்லாம் கொஞ்சம் மைனஸ்ல இருக்கு. ரிலையன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மைனஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா, ஒரு நியூட்ரலா தான் இருக்கு. ஒரு பெரிய அளவில் பாசிட்டிவ் பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லை, கொஞ்சம் நியூட்ரலாக தான் க்ளோஸ் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் காலையில் கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து எதிர்பார்க்கலாம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.